நம்ம எல்லாருக்கும் விதவிதமான ஆடை அணிவதில் அலாதி பிரியம். சிறியவர் முதல் பெரியவர் வரை உடைகளை உடுத்தி அழகு பார்க்கிறோம். நல்லது. மானத்தை காப்பதற்கு ஆடை எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் நம் ஆத்மாவுக்கும் ஆடை மிக மிக அவசியம். நம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோக பார்வையில் நிர்வாணமாயிருப்பதற்கு சமமாம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 யோவான் கூறியிருக்கிறார். நம் பாவ அறிக்கை பண்ணி நம் குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட பின் கர்த்தர் நம் ஆத்மாவுக்கு கொடுக்கும் வஸ்திரம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் தான். இதை மேசியாவால் மாத்திரமே கொடுக்க முடியும் என்பதை முன்பே ஏசாயா தன்னுடைய புஸ்தகத்தில் 61:10 கூறியிருக்கிறார். நீங்கள் என்றும் அழியா ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதி என்ற சால்வையையும் அணிந்திருக்கிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.